ஆம்பூர்லேருந்து நேரா கிளம்பி போலூர் போயிட்டுருக்கும்போது ரோட் பிளாக் அப்படின்னு வந்தவாசல்லேருந்து ரோடு திருப்பி விட்டுட்டாங்க. அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது இந்த ரோடு எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது ரோடு கிராஸ் பண்ணி வந்தா ஆஞ்சநேயர் கோயில்லேருந்து எங்க சித்தி வெளிய வந்தாங்க. ஒரே சர்ப்ரைஸ். பாபா கிட்ட சொன்ன உடனே வண்டிய நிறுத்திட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சித்திய பார்க்க போனா, அவங்களே ஷாக் ஆயிட்டு என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டோம் நாங்க 2 பேருமே. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க என்ன பார்க்குறாங்க. நானும் அவங்கள பார்க்குறேன். எப்படி இருந்த சித்தி இப்படி ஆயிட்டாங்களேன்னு எனக்குமே ரொம்ப கஷ்டமா போச்சு. அ ஏன்னா இவங்களெல்லாம் மறக்க முடியாது. கஷ்டமா ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஹெல்ப் பண்ணவங்கள எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்க அப்பா செத்த புதுசுல அ எந்த விதமான சப்போர்ட்டும் இல்ல. பணம் காசு இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு மாரல் சப்போர்ட் வேணும். அந்த மாரல் சப்போர்ட் குடுத்தவங்க இந்த அத்தையும், அப்புறம் இந்த சித்தியும் தான். இவங்களும் ரொம்ப சர்ப்ரைஸா வந்தாங்க. எங்க அம்மாக்கு வீடியோ கால் பண்ணி குடுத்தேன். அவங்க ஒரே அழுகாச்சி வீடியோ கால்ல. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம்.